அவர் இவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற 4 பேரை இன்றைய நாள் அவர்களுக்கு 14 நாட்கள் வந்து அதாவது விளக்கமறியல்ல வந்து வைக்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களிடம் வந்து போலீசார் வந்து வாக்குமூலம் எடுத்த அடிப்படையில் வந்து நேற்றைய நாள் அந்த கைது நடவடிக்கை வந்து இடப்பட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இப்போ ஒரு அவசரமான ஒரு செய்தி ஒன்று இப்போ கிடைக்கப்பட்டது. இப்போ இந்த செய்தி வந்து இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லகான் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது. நேற்றைய நாளில் எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்பில் வந்து பிரபல்யமான ஒரு நபர் உதவி திட்டங்கள் நிறைய செய்கின்ற ஒரு சக யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் வந்து இளவாலை போலீசாரால் யாழ்ப்பாணம் இளவாலை போலீசாரால் வந்து நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக அவர் வந்து அந்த குடும்பத்தை வந்து பார்க்க போன இடத்துல நேற்றைய நாள் அவர் குடும்பத்தை பார்க்க போன இடத்துல அந்த ஊர் மக்கள் வந்து அவர் வந்து வழிமறிச்சு அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பதில் கூற கொஞ்சம் ஒரு தயங்குற மாதிரியாகவும் நேற்றைய நாள் அவர் கதைச்சதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளவாலை போலீசார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் போய் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒரு வாக்குமூலங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் அவங்க அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களிடம் வந்து போலீசார் வந்து வாக்குமூலம் எடுத்த அடிப்படையில் வந்து நேற்றைய நாளில் அந்த ஒரு கைது நடவடிக்கை வந்து இடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைய நாளில் அந்த ஒரு விசாரணை வந்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து அந்த ஒரு விசாரணை வந்து எடுக்கப்பட்டது. இவர் மட்டும் இல்லாமல் இவரோட சேர்ந்த 4 பேரோட தம்பியாக நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அவர் இவரோட சேர்ந்து பயணிக்கின்ற 4 பேரை போலீசார் வந்து இன்றைய நாளில் வந்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முன்மொழிஞ்சு அங்கே வச்சு இன்றைய நாளில் அவர்களுக்கு 14 நாட்கள் வந்து அதாவது விளக்கமறியல்ல வந்து வைக்கப்பட்டிருக்கு. 14 நாட்கள் விளக்கமறியல்ல வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக வந்து தீவிர விசாரணைகள் வந்து இடம்பெற போகின்றது. வந்து இவர் இனி அதாவது அந்த குடும்பத்தில் இவர் வந்து இப்படி அந்த குடும்பத்தை வந்து ஒரு இழிவு பயப்படுத்துகிற மாதிரியாக வந்து கதைத்ததன் காரணம் தான். உண்மையிலே வந்து அப்போ நாங்கள் ஒரு உதவி செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தவனுடைய வறுமையை காட்டி நாங்கள் அந்த வறுமையில் வந்து நாங்கள் அவங்க எல்லாமே கதைப்பாங்க, அழுவாங்க. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் அதை ஒரு கொச்சப்படுத்தி ஒரு கேவலப்படுத்தி அப்படியான விடயங்களை வந்து உண்மையிலே வந்து தவிர்க்கணும். அதை வந்து அந்த யூடியூபர் வந்து தவிர்த்திருந்தா உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஆனால் எல்லாருமே வேணும், எல்லாரும் உதவி வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. யாழ்ப்பாணத்தில் வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து உதவி தேவை. உதவி இப்படியான யூடியூபர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து உண்மையிலேயே பட்டினியில் இருக்கிற நிலைமை வரும். அதோட அன்றைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட நாளுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் காசு அந்த சிறுமிக்கு வந்து அவர் கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் வந்து அலறி அந்த ஒரு என்னன்னு சொல்கிறது குடும்பமே வந்து நாங்கள் இறக்க போகிறோம்ன்ற மாதிரியும் வந்து இருந்த அந்த சமயத்தில் அந்த யூடியூபர் தான் வந்து போய் அந்த குடும்பத்துக்கான ஒரு உதவியை வந்து சரியாக வந்து செய்திருந்தார். செய்ததன் மூலமாக வந்து அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. அப்படித்தான் சொல்லணும். அப்படி யூடியூபர்ஸ் வந்து இருக்கணும். இப்போ ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்ததுக்குள்ள வாய்ஸ் ஆஃப் பென்ஷன், மற்றது ஆர்ஜே தமிழா, ஜேடிவியூ சொல்லி நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ அண்மை காலங்களாக வந்து கிருஷ்ணா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து தாக்கப்படுறதுக்கான காரணம் வந்து அவர் உதவி செய்தாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து அவர் செய்கிற அந்த அவருடைய பழக்க வழக்கங்கள், அதாவது அந்த ஒருவோட கதைக்கின்ற போது ஒரு நக்கலாக கதைக்கிறது, அவர் மனசு புண்படுற மாதிரி கதைக்கிறது, அப்படியான ஒரு சில விடயங்களை வந்து கிருஷ்ணா அண்ணாவோ ப்ரோ அவர் வந்து தவிர்த்திருக்கணும். அவருடைய உதவி வேணும். மேலே வந்து அவர் வந்து அவர் அப்படி உழைக்கிறார் இப்படி உழைக்கிறார், அதெல்லாம் வந்து ஒரு பிள்ளையான விஷயம். அவர் வீடு கட்டுறார், அவர் எப்படின்னா கட்டட்டும். ஆனால் சரியான முறையில் வந்து அந்த பணத்தை அனுப்புகிறவங்க சரியான முறையில் போய் சேருதா இல்லாட்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் விசாரிக்கணும். கண்டிப்பாக உதவி செய்யத்தான் வேணும். நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து போடலாம், ஆனால் அதை சரியான முறையில் செய்ய வேணும். அதை உதவி கேட்டு வாரவங்க வந்து மேலேயே ஒரு உதவியை கேட்கின்ற போது ஓகே எங்களுக்கு இப்படி போய் கேட்டால் தான் எங்களுக்கு அந்த உதவியை கிடைக்கும், நாங்கள் இப்போ எப்படியாவது போய் அந்த கடனை கட்டிடலாம் இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வாழ்வாரத்தை மேம்படுத்தலாம் என்று சொல்லி அவங்க நெச்சித்தான் அந்த உதவிகளை அந்த வீடியோக்குள்ளே போகிறாங்க.
உண்மையிலேயே அதுக்கு பிறகு நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே ஒரு சில வீடியோக்கள் வந்து பிடிக்கும். அந்த வயது கூட அம்மாவோட வந்து இங்கிலீஷில் காய்க்கிறது, 110க்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுங்க, உடனே காசு கொடுக்குறது, அதெல்லாம் அப்படியான ஒரு சில விஷயங்கள் ஒரு ஃபன்னாக நல்லா இருக்கும். நான் பார்த்து அந்த வீடியோலாம் பார்த்து விழுந்து சிரிச்சேன். அப்போ அப்படியான வீடியோக்கள் வந்து ஓரளவுக்கு கதைக்கிறது ஓகே. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு இரவு நேரத்தில் போய் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு இளம் பிள்ளை, ஒரு 18 வயது பிள்ளை என்றைக்குள்ள ஜோதிச்சு பாருங்க, அந்த பிள்ளை வீடியோக்கள் நான் வர மாட்டேன், அது வீடியோக்களை வர மாட்டேன்னு சொல்றேன், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள், நீ ஐஸ்வர்யா ராயா அந்த மாதிரியே ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை மட்டும் இவர் வந்து சரியாக ஒரு கதைக்கிற முறையை வந்து சரியாக அவருடைய இயல்பான பேச்சை வந்து அப்படித்தானோ எனக்கு தெரியல. ஆனா இதுவரைக்கும் அந்த வீடியோக்களை வந்து பார்க்கின்ற போது எல்லாரும் வந்து கூட அதிகமாக அந்த சின்ன துண்டு காணொலியை தான் வந்து வெட்டி போட்டுட்டு அதைத்தான் வந்து சொன்னிருக்காங்க. நான் முழுமையான காணொலியும் வந்து பார்த்தேன். எப்படி இருந்தாலும் உதவி செய்கிறது வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. யாருமே இப்போ நான் கூட உதவி செஞ்சிருக்கிறேன் தான், இல்லைன்னு இல்லை. அது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஒரு அனத்தை நடக்கல, மக்கள் தந்த காசு அப்படியே மக்களுக்கு கொடுத்தோம். சரியான ஒரு கணக்கு வச்சு குறிப்பாக சொல்ல போனால் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ காசு இருந்தாங்க, இவ்வளோ செலவாக இருக்குது என்று சொல்லி அவங்களுடைய பேரை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடியோ போட்டோம். முடிஞ்சதில்லை, வேண்டாம் காசு தந்தவங்களுக்கு தெரியும் நான் அப்படி செய்தான்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகும் வந்து சின்ன சின்னதாக ஆக்கள் அனுப்புகிற காசில் இந்த பிள்ளைகளுக்கான உதவி திட்டங்கள் அதுகளை கொஞ்சம் நாங்கள் செய்தோம். அப்போ தொடர்ச்சியாக வந்து செய்கிற இந்த ஒரு செய்கிறதுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, எல்லாராலையும் முடியாது. இப்போ என்னாலையும் வந்து தொடர்ச்சியாக அந்த அதுக்குள்ள நான் போக எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இவங்க நிறைய நாளாகவே வந்து விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு வந்து நல்லா அதாவது இப்போ ஹெல்பிங் வீடியோக்களை வந்து அதிகமாக ரீச் ஆகிறன்னு சொல்லி சொன்னால் கிருஷ்ணாவை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் சரியாக செய்ய கொண்டு வந்தவர். அவருடைய முக்கியமாக கதை பேச்சுகள், அந்த கதை பேச்சுகளை மட்டும் அவர் திருத்தி ஒரு சரியான முறையில் இனி வந்து செய்வார் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து அவர் ஒரு இனி வருகின்ற காலங்களில் தொடர்ந்து இதெல்லாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுன்றது வந்து ஒரு சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். இன்றைய நாளில் எல்லா நீதிமன்றத்தில் வந்து அவரோட சேர்த்து கிருஷ்ணாபுரோட சேர்த்து 3 பேருக்கு, அது மொத்தமாக 4 பேர் வந்து விளக்கமறியலில் வந்து போடப்பட்டிருக்கு. 14 நாட்களுக்கு பிறகுதான் அவங்களை விசாரித்து 14 நாட்கள் பிறகு அவர்களை வந்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்து அழைக்கப்பட்டு அங்கே 14 நாட்கள் பிறகு, அதாவது 15வது நாள் தான் அவருக்கு எங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. என்ன தண்டனை என்றது வந்து இனி தெரியல, 14 நாளுக்கு பிறகு தான் தெரியும். உண்மையிலேயே ஒரு அவசரமான செய்தி கிடைக்கப்பட்டது. நானும் நேற்றைய நாளையும் ஒரு சில வீடியோக்கள் பதிவுகள் இந்த பதிவில் போட்டிருந்தேன். நிறைய பேரும் கூட கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அந்த ஒரு தாயும் அந்த ஒரு 18 வயசு பிள்ளையும் அந்த நேற்று ஒரு துயரம். ஆனாலும் ஒரு 5 மாதத்துக்கு முதல் நடந்த ஒரு விடயம் அது இப்போ என்னென்று அப்படி இவ்வளோ ஒரு வைரல் ஆயிடுச்சுன்னு உண்மையிலே தெரியல. ஓகே, இதுதான் இப்போ கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி. உதவிகள் வேணும் தான். உண்மையிலேயே எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேன். உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் ஒரு இழிவாக கதைக்கிற ஒரு விடயங்களை மட்டும் தவிர்க்கலாம் என்றதை வந்து என்னுடைய ஒரு விஷயம்னு சொல்லிச்சுன்னா அதை என்னோட வெளிநாட்டில் இருக்க உறவுகள் கூட ஒரு சில பேர் வந்து கதைச்சிருந்தோம். யாருமே வந்து பெருசாக கிருஷ்ணா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூடாண்டு கதைக்கல. அவங்களும் சொன்னது வந்து கிருஷ்ணா வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து கதைக்கணும், மரியாதையாக கதைக்கலாம், வந்து கொஞ்சம் நக்கல் கதைகளாக கிடக்குது, பெரியாக்களோட வந்து எப்படி கதைக்கணும்னு தெரியல, சின்ன பிள்ளையோட இப்படியே கதைக்கிறது, அப்படியான விஷயங்களை வந்து தவிர்க்கலாம்னு சொல்லி தான் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் உறவுகள் கூட எனக்கு நேற்றைய நாளே முந்தினாது கூட எனக்கு எடுத்து நேற்றைய நாளே எடுத்து நிறைய பேர் கதைச்சோம். ஓகே, நடக்கிறது நல்லதாக நடக்கட்டும். இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.